சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களின் கதை முடிந்ததா? தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சற்று முன் இணையத்தில் வேகமாக பரவி வந்த செய்தி. இன்னும் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி அதிகாரம் 50 நாட்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும். ஏப்ரல் 13 தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெற இருப்பதால் தொடர்ந்து இந்திய தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் அனைத்தும் வந்துவிடும். இதனால் ஸ்டாலின் அவர்களால் எந்த முக்கியமான முடிவுகளையும் எடுக்க முடியாது, எந்த ஒரு கையெழுத்தும் இட முடியாது என்கின்ற தகவல் தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஸ்டாலின் அவர்கள் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் சேர்த்த பணத்தை ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் அமைச்சர்கள் மூலமாக கொண்டு போய் சேர்த்து விட்டார். ஆனால் எலெக்ஷன் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. இனி ஒவ்வொரு தொகுதியிலும் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டால் கண்டிப்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகளால் அவர்கள் கைது செய்யப்படலாம். அவ்வாறு அவர்கள் கைது செய்யப்பட்டால் அங்கேயே அவர்களுக்கு தண்டனையும் வழங்கப்படும். அதாவது இந்த தேர்தலில் அவர்களால் போட்டியிட முடியாது என்கின்ற நிலைமை ஏற்படும். தொடர்ந்து திமுகவில் உள்ள முக்கியமான அமைச்சர்கள் சிக்கினால் கண்டிப்பாக அவர்களும் தேர்தல் உறுப்பினரிலிருந்து நீக்கப்படுவார் என்கின்ற தகவலும் தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் குறிப்பிட்ட தொகையை மட்டுமே எடுத்து செல்ல வேண்டும். அதற்கு மேல் எடுத்து சென்றால் அதற்கு ஆவணம் காட்ட வேண்டும். இல்லையென்றால் அங்கேயே கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மேலும் பணப்பட்டுவாடா என்பதை தடுப்பதற்காக தற்போது காவல்துறையும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வரப்போகிறது. இதனால் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி பொம்மை ஆட்சிதான். தொடர்ந்து மக்களும் திமுகவுக்கு எதிராக தான் இருக்கிறார்கள். என்னதான் 5000 ரூபாய் கொடுத்தாலும் தங்களது ஓட்டு மாற்று கட்சியினருக்கு தான். திமுகவை நம்பி தாங்கள் ஏமாந்தது போதும் மீண்டும் வாக்குறுதிகளை அள்ளி தெளித்து வீசுகிறார்கள். இம்முறையும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றப் போவதில்லை. கடந்த முறையே 525 வாக்குறுதிகளில் கிட்டத்தட்ட 10% வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றப்படவில்லை. தொடர்ந்து இப்போதும் அந்த வாக்குறுதிகளை அவர்கள் கொடுத்துவிட்டு கடைசியில் தமிழக மக்களை நடுத்தெருவில் தான் நிற்க வைப்பார்கள். இதனால் மக்கள் ஒவ்வொருவரும் விழித்து கொள்ள வேண்டும். திமுகவை தமிழகத்தை விட்டே விரட்டி அடிக்க வேண்டும் என்கின்ற விஷயம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. இதனால்தான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கதை முடிந்ததாக தற்போது செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டின் வாயிலாக தெரிவியுங்க.